செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் காமன்வெல்த் போட்டி ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ள பிரவீன் சித்திரவேல் குறித்த செய்தி தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. காமன்வெல்த் போட்டி ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ள பிரவீன் சித்திரவேல் குறித்து எமது திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் காமன்வெல்த் மும்முனை தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்று விளையாடி சாதனை படைத்து வந்த பிரவீன் சித்திரவேல் தற்போது ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டியிலும் வெற்றி பெற்றிருப்பது திருவாரூர் மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடுவூர் சுற்று வட்டார பகுதியில் ஏராளமான கபடி வீரர்கள் உள்ளனர். பிரவீன் சித்திரவேலின் தந்தையான சித்திரவேலும் ஒரு கபடி விளையாட்டு வீரர். இந்நிலையில் தனது மகன் பிரவீன் சர்வதேச அளவில் சாதனை படைத்திருப்பது தங்களுக்கும் தங்களது கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தந்தை சித்திரவேல் கூறுகிறார். எங்க வீட்லயும் நானும் கூலி வேலை பார்த்து தான் எங்க பையனை எங்க எல்லாரையும் படிக்க வச்சோம். நான் அந்த ஒரு சைக்கிள் ஒன்று வச்சிருப்பேன். அந்த சைக்கிள்ல அழைச்சிட்டு போய் என் பையனை காட்டுவேன். கொஞ்சம் கொஞ்சமா அவனா இம்ப்ரூவ் ஆகி அவன் அப்படியே உலக அளவுல போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு இந்த ஊர் மக்களும் இங்க உள்ள இளைஞர்களும் ரொம்ப பெரும் துணையாக இருந்தார்கள். இங்க இருக்கிற ஆசிரியர்கள், என்னை சார்ந்தவர்கள் அனைத்து பேருமே அடுத்தடுத்த கட்டத்தை பயணிக்க சொல்லி எங்க பையனுக்கும் ஊக்குவித்தார்கள். தெரியாத எனக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த ஊர் மக்கள். அதுக்கு நான் இந்த ஊருக்கு முதல் நன்றி, என்னை சேர்ந்தவர்களுக்கு முதல் நன்றி, இங்க இருக்க இளைஞர்களுக்கு நன்றி. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக மிக கடமைப்பட்டு இருக்கிறேன் நான். ஏனென்றால் எனக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியது மாநில அரசும் மத்திய அரசும். தங்க பதக்கம் கிடைக்கும்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தோம். ஒரு நூல் அளவுல அதை இழந்துட்டாப்ல. அதனால ஒண்ணும் இல்லை, அடுத்த முறை எங்க பையன் தங்க பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கண்டிப்பா கொடுத்துருவாப்ல. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். இந்திய நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை மேம்படுத்தவே மத்திய மாநில அரசுகள் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதனை விவசாயிகள் இடத்தில் கொண்டு செல்லும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருட்கள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசினார். பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை, வேளாண் மற்றும் கால்நடை துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்களை கேட்டறிந்தார். வேளாண்மை கண்காட்சியில் பங்கேற்ற சங்கர் விவசாயி பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவிக்கிறார். இந்த விவசாய கண்காட்சியில வேளாண்மை துறை, விவசாயத்துறை, சர்க்கரை துறை, கால்நடை துறை, பொறியியல் துறை, பல்வேறு துறை மூலியமா கண்காட்சி நடத்தினாங்க. விவசாயிகளுக்கு சம்பந்தமா பாரம்பரிய நெல் விதைகள் எல்லாம் மொத்தம் காட்டினாங்க. கண்காட்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன இது, அதனுடைய பயனெல்லாம் எங்களுக்கு தெரிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு அந்தந்த திட்டத்து மூலமா என்னென்ன பயன் இருக்குது, மானியம் எப்படி பயன்படுத்திட்டு, சொட்டு நீர் பாசனம், பொறியியல் துறையில இந்த மிஷினரி எல்லாத்தையும் எப்படிலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எடுத்து வச்சாங்க. ரொம்ப பயனுள்ளதா இந்த கண்காட்சி. இந்த திட்டத்தை ஏற்படுத்தி தந்த மத்திய மாநில அரசுக்கு ரொம்ப விவசாய சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடன விளையாட்டுப் போட்டியில் ஆர்வமுடன் பங்கு பெறும் இளைஞர்கள் குறித்து
எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விசையுறு பந்தினைப் போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் சுப்பிரமணிய பாரதியார். அவர் இன்றிருந்தால் ரப்பர் போல வளையும் உடல் கேட்டேன் என்று ஜென்சி எனப்படும் 2000 இளைஞர்களுக்காக பாடியிருப்பார். 10 பருவத்தில் பட்டாம்பூச்சியாக பறக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு துடிக்கும் இசையும் துள்ளல் நடனமும் விருப்பத்திற்குரிய விஷயங்களில் முதன்மையானதாக இருக்கின்றன. மருத்துவம், பொறியியல் என தொழில் சார்ந்த படிப்புகளை தாண்டி நடனத்தில் ஆர்வம் காட்டும் தங்களது குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் பெற்றோரும் அதிகரித்து வருகின்றனர். குறிப்பாக ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நடனம் ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டு விட்ட நிலையில் நடனப் போட்டிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை மையப்படுத்தி மாநில அளவிலான நடன விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றன. 10 வயதிற்குட்பட்டோர், 10 முதல் 15 வயது, 15 முதல் 18, 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பிரேக்கிங், ஹிப்ஹாப், ஃப்ரீஸ்டைல் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த இளைஞர்கள் தங்களது நடன திறமையை வெளிப்படுத்தினர். மற்ற விளையாட்டுப் போட்டிகளைப் போலவே நடனமும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு தரும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன். டான்ஸ்னால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. டான்ஸ்ன்றது வந்து 2010லேயே வந்து ஏஷியன் கேம்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. 2024ல பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்னு ஒரு கேட்டகரியை வந்து ஒலிம்பிக்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நடக்க போகிற 26ல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து யூத் ஒலிம்பிக்ஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற கேமுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போல் இனிமேல் டான்ஸ் ஆனாலும் 3% கோட்டாவில் உன்னால் கவர்மெண்ட் ஜாப் என்ன வேணால் பண்ண முடியும். ஆர்ட்டாக இருந்த டான்ஸ் அதோட நெக்ஸ்ட் லெவல் பரிமாண வளர்ச்சியில் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே உண்டாயிருச்சு. 2024ஆம் ஆண்டு செர்பியாவில் நடைபெற்ற விளையாட்டு நடனப் போட்டிகளில் மதுரையைச் சேர்ந்த மாணவர் பிரேம் காந்தி வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். விளையாட்டுப் போட்டிகளில் நடனம் சேர்க்கப்பட்டதால் பல்வேறு புதிய திறமையாளர்கள் களத்திற்கு வந்திருப்பதாக கூறுகிறார் அவர். டான்ஸ் வந்து முன்னாடி வந்து நார்மலாக தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இனிமேல் எல்லாருமே ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அந்த விளையாட்டை மிகுந்த சீரியஸாக எடுத்துக்கொண்ட காலம் மாறிவிட்டது. வாழ்க்கையையே விளையாட்டாக மிக எளிமையாக எடுத்துக்கொள்ளும் ஜென்சி தலைமுறையினருக்கு நடன விளையாட்டுப் போட்டிகள் உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளன. இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போதைப் பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா ஆய்வு செய்ததாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.